Hallelujah. Praise the Lord. Greetings to you all in the precious name of Lord and Savior Jesus Christ. I'm so glad and blessed to stand here in front of you all. Indeed, it's pure and pure His grace alone that makes us stand. I thank God for this opportunity that He has given to me. அவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை தான் நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். Psalms 59 verse 16 says, "But I will sing of your strength in the morning. I will sing of your love. For you are my fortress, my refuge in times of trouble." Amen. நம்முடைய நெருக்கமான நேரத்துல கூட, நம்முடைய கஷ்டமான நேரத்திலையும், நம்முடைய பலவீன நேரத்திலையும் அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்குது. Amen. This song, என் பலனாகிய கர்த்தாவே, has ministered to me. In my tough times, God spoke to me from this song. I pray and I believe that this song will be a blessing to you as well. It will minister to you. Let us all sing this song. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. Hallelujah. சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. சேர்ந்து பாடுமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையே நம்பியுள்ளேன்,
தேவன் நீரப்பா. எங்களுடைய பெலனாகிய கர்த்தர் நீர் இயேசுப்பா. Lord, you are our refuge, இயேசுப்பா. Psalms 95 verse 6 says, come, let us bow down in worship. Let us kneel before the Lord our Maker. Lord, we bow down ourselves to you, Lord. Lord, with adoration, O Father. Lord Jesus, O Lord, we bow down, O Father. You are holy and holy and holy, O Lord. You are greatly to be praised, Father. நீங்க எங்க தஞ்சம் தங்கப்பனே, எங்க கேடகம் இயேசுப்பா. உம்மை நாம் ஆராதிக்கிறோம் தங்கப்பனே. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. சொல்லுமா, நீரே என் தஞ்சம், நீரே
Lord of Lords, O Lord. You are holy, Father. We worship you, Lord. Lord, we worship you, Jesus. We thank you, Lord, for your grace that is upon us, Father. Thank you, Jesus. Kadasiya Solomon. Here I am, Lord. Use me, Father. And I worship you with all of my heart, Father. Kudasir, here I am, Lord. Thank you, Jesus. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am, oh Lord. Here I am. Thank you, Lord. Thank you, Jesus. We worship you, Lord. எங்க ஆயுள் முடியும் வரை ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நேசிப்போம், உம்மையே நாங்கள் சேவிப்போம் சுவாமி. நீர் நல்லவர் தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களை வழி நடத்துவீராக. எல்லாத்தையும் பொறுப்பெடுத்து நீங்க வழி நடத்துங்க அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Praise God. Hallelujah. கர்த்தருடைய பரிசு திருநாமத்துக்கு உண்டாவதாக. இந்த அருமையான கிருபையான இந்த நல்ல காலை வேளைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த ஜூன் மாதத்துல 6ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய திருப்பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஜெய பிள்ளைகளும் இதே நாம் ஆண்டு சமூகத்தில் தேவனுடைய திருப்பாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியார் நம்மோடு இடைபெறுவாராக. இம்மட்டுமாக நம்மை கண்மணி போல் பாதுகாத்த ஒரு தெய்வன் இன்னமும் நம்ம வழியெடுத்து அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இந்த கால வெளியில பரிசுத்த ஆவி நம்மோடு பேசுகிற அவருடைய நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், எப்படி உலகத்தை ஜெயிக்க முடியும், எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை உபயோகப்படுத்துகிறார் என்றும், எப்படி இயேசப்பா அவங்களோடு கூட இருக்கிறார் என்று, தம்முடைய பரிசுத்த ஆவியினால் எப்படி அவரை நிரப்புகிறார் என்று இந்த காலவெளியிலே பரிசுத்த ஆவி நம்மோடு இடைபெறுவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் அதில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாங்க. Psalms 18:1. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இந்த சங்கீத புஸ்தகத்தில் முதல் எடுத்தவுடனடியாகவே தாவீது சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். பிள்ளைகளே, அவர் அவருடைய வாழ்க்கை முழுதும் எப்போ அவர் ஆண்டவரை துதித்து புகழ்ந்து போற்றி கொண்டு ஆடு வைத்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதுவே அப்பவே தேவனுடைய பலன் அவருக்கு இருந்துச்சு. தேவன் அவரை வழிநடத்தினார். அதனால தான் அவர் என்ன இருந்துச்சுல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அது கண்டிப்பாகத்தான். ஏன்னா அவர் தான் அவரை வழிநடத்தினார், அவரை பாதுகாத்தார், ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை ராஜாவாக உயர்த்தினார். ஜெபிப்பிள்ளைகள், இதே 18ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட வசனம், அதாவது Psalms 18:32. என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவிப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ இந்த இடத்துல தாவீது அங்க ரொம்ப கிளியராக நமக்கு அது உதவியாக ஒரு வார்த்தை சொல்கிறார், என்னை பலத்தால் இடை கட்டி. அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், யாரெல்லாம் ஆண்டவரே உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் அவர்களை தன் ரத்தத்தினால் கல்வி மீட்கப்படும் பொழுது ஜெபிப்பிள்ளை அவருக்கு ஆண்டவர், அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய பெலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால இங்கே தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு, வசனம் வாசி, அவர் என் கால்களை மாணவனுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயிர் ஸ்தானங்கள் என்ன பண்ணுறோம் நிறுத்துகிறோம். அப்ப தேவ பலன் வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, அவருடைய பலனால் என்னுடைய கால் என்ன ஆகுதுன்னா மான் கால்களை போல ஆக்கி.
உயர்ந்த இடத்துல ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அப்போ ஆண்டவர் தான் நம்மை பலப்படுத்துகிறதும் மான்கால்களை போல ஆக்கி இரண்டாவது உயர்ந்த ஸ்தலங்களை கொண்டு போகிறதும். கீழே ஒரு வசனம் இந்த இடத்துல வாசம் 34 வாசகம், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும், என் கைகளை யுத்தத்துக்கு படங்கி வைக்கிறான். அப்போ ஆண்டவர் அவனை ப்ரிப்பேர் பண்றார். அவனுடைய சகல காரியங்களுக்கு யுத்தங்களுக்காகவும் தேவ திட்டத்தை செய்யும்படியாக தேவனுடைய காரியங்கள் செய்யத்தக்கதாக அவனை பலப்படுத்துகிறார். அவர் தேவனுடைய பலனாக்கப்பட்டது அவனை பல காரியங்களில் அவனுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்ய வேண்டுமோ என்ன காரியங்கள் எல்லாத்திலையும் ஒரே தேவ பலன் அங்கே என்னப்படுது, அவனை பலப்படுத்தி அவனை ஒவ்வொரு காரியம் நடத்துகிறார். 35 வாசகம், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்து, உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காரணியம் என்னை பெருவனாக்குகிறது. அப்போ அந்த தேவ பலன் தான் என்னை தாங்குகிறது. உண்மை பேசலாம். இன்னைக்கு எல்லாம் நம்ம எல்லாம் தாங்கி கொண்டு என்னன்னாக்கா தேவனுடைய பலன் தான். இந்த காலவெளியில் ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரப்பா, உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரப்பா, நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நாம் நோக்கி அவரை ஜெபிக்க வேண்டும். நமக்கு தேவை. இங்கே மறுபடியும் ஒரு வசனம் இங்கே சங்கீத புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் சாம்ஸ் 68ல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இங்கே அதில் நாம் 68ல நாம் 28 வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்படும், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார், தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணின இதை திடப்படுத்தும். உன் தேவன் உனக்கு என்ன பண்ணணும், பலத்தை கட்டளையிட்டார். அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவருடைய திட்டத்தை சித்தத்தை செய்யும் பொழுது அவருடைய பலத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். அந்த பலன் தான் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை அது நமக்கு கட்டளையிடுகிறார். அவர் பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஜெபம் பண்ண பொழுது, ஆண்டவருடைய திட்டத்தை செய்யணும் என்று சொல்லும் பொழுது அவருடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக நம்ம எடுத்து பிரயோஜனப்படுத்துகிறதும், குடும்ப காரியங்களிலும், நம்முடைய வேலையிலையும், நம்முடைய பிசினஸ்களிலும், நம்முடைய பல காரியங்களிலேயும் நமக்கு உதவி செய்யும்படியாக நமக்கு வேணும் தெய்வ பலன். அதான் இங்கே வேதம் ரொம்ப கிளியரா சொல்லும், உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். ஆண்டவரே உங்களுடைய பலத்தை எனக்கு கட்டளையிடும் ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி என்னை வழிநடத்துகிறாக என்று ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். அதே கடைசி வசனம், அதாவது சாம்ஸ் 68:35, சங்கீதம் 68:35 வசனம், தேவனே உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்துல வாசத்தை கொஞ்சம் நீங்க கூட என்ன பண்ணுவோம், வாசித்து பாருங்க. பைபிள் என்ன சொல்லப்படுதுனாக்கா, தேவனே உமது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர், இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேலின் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தை பூமி படைத்த தேவன், உங்களை என்னை படைத்த தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, அதாவது நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறோம், பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறார். ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் சொல்லுது இங்கிலீஷ் பார்க்கும்போது பைபிள். அப்போ இந்த தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார், பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார். உலகத்தை ஜெயிக்கும்படியாக, பிசாசை ஜெயிக்கும்படியாக, நம்முடைய காரியங்கள் இந்த உலகத்தை பலவிதமான பிரச்சனை போராட்டத்தை நம்ம ஜெயிக்கும்படியாக நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறார் ஆண்டவரோ. நமக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார். ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் மேற்கொள்ளும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, உயர்த்தும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். திருப்பி இந்த அருமையான இந்த காலவெளியில் ஆண்டவரே உம்முடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரப்பா, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே. இயேசுவே கர்த்தாவே உமக்காக நான் எழுப்பி பிரகாசிக்கணும் ஆண்டவரப்பா. இயேசுவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும் ஆண்டவரப்பா கர்த்தாவே. திருப்பி இந்த வேதத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை, ஒரு நபரை நாம் பார்க்கலாம். அதாவது காலை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இங்கே யோசுவா புஸ்தகத்தில் 14 chapter verse 7 to 11 நாம் வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை எடுத்துக்கலாம். அதாவது இங்கே யோசுவா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில்
அந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியம் 7 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே தெளிவான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது எரிகோ கிட்ட வந்தாச்சு, பாலத்தின் தேசத்தை என்னப்படும் சுதந்திரிக்க வேண்டும். அப்போ 12 கோத்திரத்திலிருந்து 12 பேரை மோசே செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி நீங்க போய் நம்முடைய பாலம் தேடின தேசத்தை எப்படி இருக்கிறது அதை போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வேவுக்காரனை அனுப்புகிறார். இந்த 12 பேர் போறாங்க. அதுல ஜோஷுவாவும் காலேபும் ஒரு சதியிலிருந்து போறாங்க. போயிட்டு இவங்க வரும்பொழுது ஒரு செய்தியை கொண்டாடுறாங்க. அந்த செய்தியை தான் நீங்க வாசிக்கணும். இங்க வந்துட்டு வசனம் 7 வாசிக்கிறேன். ஜோஷுவா 14 chapter verse 7. இங்கே தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பெனியாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அவருக்கு 40 வயதாக இருந்தது. என் இதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு உத்தரவு செய்தி கொண்டேன். அப்போ இவர் போய் பார்த்துட்டு தேசம் எப்படி இருக்கிறது பார்த்து சந்தோஷப்பட்டு இதுல தான் நாம் சுதந்திரத்துக்கு போகிறோம் என்று சொல்லி அது என்ன பண்ண அவங்க இருதயத்தில் எப்படி இருக்கு அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணார்னா மறுபடியும் செய்தி கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. 8ஆம் வசனம் கீழே வசனம் தான். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரிய பண்ணினார்கள், நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இப்ப யோசுவாவும் காலேபும் என்ன பண்ணாங்க, அந்த தேசம் பாலு தேன் ஓடுகிற தேசமா இருக்குது, நிச்சயமாகவே நாம் சுதந்திரத்துக் கொள்ளலாம் அப்படி சொல்லிட்டு அந்த தேசத்தை குறித்து பெருமையாக பேசுகிறதாகவும் அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஆனால் 10 பேர் என்ன பண்ணாங்க, இல்லை அந்த தேசத்தில் வந்துட்டு ராஷ்டிரதர்கள் இருக்கிறார்கள், ஏனோக்கியர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய பலஸ்தானிகள் இருக்கிறார், அதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது, நம்ம அங்கே போய் மடித்து போடுவோம், நம்ம அடிச்சு போட்டுருவாங்க சொல்லி துர்செய்திகளை சொல்லி ஜனங்களை மனசுகளை கரைய பண்ணினார்கள். நம்முடைய கிட்ட இருக்கிற தேவன் வல்லமை உள்ள தேவன் என்றும் நம்முடைய தேவனால் முடியாத காரியம் என்று அவர்கள் அறிந்திருந்து கூட இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணலாம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று மறந்து இல்லை அதை பற்றி யோசிக்காதபடிக்கு ஜனங்களை குறித்து அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பாலத்தின் தேசத்தில் அங்க இருக்கிற ஜனங்களை பற்றி பயந்தார்கள். இங்கே வசன சொல்லி நானும் இங்கே காலேபு சொல்லப்படும், நானும் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இது காலவெளியில் தேடுகிறது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். பயப்படாது. துரக்கு நாம் தோல்வியே கிடையாது. ஏன்னாக்கா இயேசுவை பின்பற்றுவர்களுக்கு நமக்கு கண்டிப்பா நிச்சய வெற்றி உண்டு. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு கிளியரா சொல்லிட்டார், உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். கண்டிப்பா பரலோகம் நமக்கு உண்டு, மோட்சி நமக்கு உண்டு, உன்னதமான ராஜ்யம் நமக்கு உண்டு. இயேசுவதை என்னையும் உங்களை வந்து அழைத்து போவார்ன்றது அந்த நிச்சயம் நமக்கு உண்டு. அதனால நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது காம்ப்ரமைஸ் உலகத்தில், அதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி வாழவும் கூடாது, உண்மை உத்தமமா வாழ வேண்டும். இந்த இடத்துல காலேபு சொல்றாங்க, இங்கே கரெக்டா சொல்லப்படுது, கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அதுதான் இன்னைக்கு ஆண்டவருக்கு முக்கியமான ஒரு தேர்வு. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஜனங்களும் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, தேவனுக்குள்ளே ஆண்டவருடைய கண்கள் பூமியை உலாவிக் கொண்டு எதுக்காக, என் பிள்ளைகள் எப்படிக்கிறார், எனக்கு சாட்சிகளா இருக்கிறார்களா, எனக்கு அவர் உண்மை உத்தமா இருக்கிறார்களான்ட்டு அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்குது. அவருடைய ஆசீர்வதிக்கும், அவரை உயர்த்த முடியாது. இப்ப இந்த இடத்துல இந்த காலில் உண்மை உத்தமா இருந்தபடினால தேவன் என்ன பண்ணினார், அவனை ஆசீர்வதிக்கிறார். கீழே வசனம் பாருங்க, அந்த நாளிலே verse 9, அந்த நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கு உன் பிள்ளைகளுக்கும் என்னென்றைக்கும் சுதந்திரமாக கிடது என்று சொல்லி ஆணையிட்டார். அப்போ மோசேக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாச்சு. தேவனாகிய கர்த்தரின் நினைப்படி உண்மையை உத்தமா பின்பற்றபடினால் அதனால நாம் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். அப்பொழுது உன் கால் எங்க படுகிறதோ அந்த தேசத்தை இனப்படி சுதந்திரமாக கொண்டு சொல்லி என்னப்படுங்க, அவருக்கு அந்த தேசத்தை பற்றி முதலே சொல்லிடுறாங்க. இதைத்தான் காலை மனசில் வைத்துக் கொண்டு இங்கே 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, இப்போதும் காலை சொல்ல, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர்
அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவானானே. இந்த வசனத்தை கொஞ்சம் 10ஆம் வசனத்துல நீ மறுபடியும் வீட்டில் வாசித்து பார்க்கணும். இப்ப என்ன பண்றாப்புல, அதாவது தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு, வானத்தை தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு சுமார் எவ்வளவு வருஷம் ஆச்சுக்கோ, 45 வருஷம் ஆயிடுச்சு. 45 வருஷம் ஆயிட்ட பிறகு இப்போ இவங்க சொன்ன ஒரு தேசம், அதாவது மோசே சொன்ன ஒரு தேசம் யாருக்கு ஞாபகம் வருது? இந்த இடத்துல காலேபுக்கு வருது. காலேபுக்கு சொன்னாப்புல ஞாபகப்படுத்துற ஜோஷுவா கிட்ட, அன்னைக்கு மோசே சொன்னாப்புல 45 வருஷத்துக்கு முன்னால சொன்னாப்புல, நீ இந்த மலை தேசத்தை நீ சுதந்திரத்துக்குள், உனக்கு கால்மலை தேசம் உனக்கு நான் தரேன்னு சொன்னாப்புல. அதே போல தேவன் என்னை உயிரோட காப்பாற்றினார். இன்றைக்கு எனக்கு வயசு எவ்வளவு தெரியுமா? 85 வயசு என்று சொல்கிறார்கள். அப்போ 85 வயசுல இப்போ ஒரு காரியத்தை சொல்றாங்க. 16ஆம் வசனம் வாசிப்பொழுது, மோசே என்னை அனுப்புகிறதுனாலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க. உத்தமமாய் பின்பற்றின காலேபுக்கு, யோசுவானாலும் சரி மோசேயானாலும் சரி, தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பலன், கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவும் ஆண்டவர் அவனை பலப்படுத்தும் பொழுது காலேபு சொல்றாங்க, இப்போ எனக்கு வயசு 85 வயசு, ஆனாலும் 40 வயசுல இருந்த அதே பலன் இப்பொழுது என்கிட்ட இருக்கிறது. அல்லேலூயா. சிறுபிள்ளைகளோட ஒரு ஆச்சரியமான காரியம். 40 வயசுல இருந்த பலன் 45 வருஷம் ஆயிட்ட பிறகு 85 வயசுல அதே பலன் இருக்குது சொல்லும் பொழுது, தேவ பிள்ளைகளே, இது உண்மையான காரியம், சத்தியமான ஒரு காரியம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் 50 வயசு ஆயிட்டாலே யோசனை பண்றாங்க, ஐயோ எனக்கு 50 வயசு ஆகி போச்சு, என்னால் போக முடியாது, என்னால் செய்ய முடியாது அப்படின்றாங்க. 60 வயசு ஆகிட்ட பிறகு கவர்மெண்டே ரிட்டையர்மெண்ட் கொடுத்தி ஆயிடுச்சு, இனிமே எந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போறேன், ஐயோ அதெல்லாம் போக முடியாது. யார்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவோம், இந்த காலத்துல 30 வயசுல 40 வயசுல நான் பலன் தெரியுமா, எனக்கு என்ன மாதிரி பண்ண தெரியுமா, இப்ப பரவ மாட்டேன் தெரியுமா. ஜெடி பிள்ளைகளை, அது வந்துட்டு நமக்குள்ள இருக்கிற ஒரு பிசாசு என்ன சொல்லலாம், ஓகே நீ கரெக்டாக தான் சொல்லு, அப்படியே சொல்லு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நமக்குள்ளே தேவன் பலப்படுத்திருக்கிறார், நமக்குள்ளே தேவன் பலனை கொடுத்திருக்கிறார். இல்லை, எனக்கு தேவ பலன் இருக்குது, நான் செயல்படுவேன், நான் செய்வேன் என்று சொல்லி நமக்குள்ள ஒரு தைரியம் வர வேண்டும், நமக்குள்ள விசுவாசம் வேணும். இந்த காலேபு சொல்றாங்க, எனக்கு இப்ப 85 வயது ஆகி போச்சு, அதே பலன் எனக்கு இருக்குது சொல்றாங்க. கீழே வாசல் பலத்திலும் வாசிக்கப்படும் பொழுது, மோசே என்னை அனுப்பியதுனாலே எனக்கு இருந்த அந்த பலன் இப்பொழுதும் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன். எல்லாருமே சொல்லலாம், அப்போது எப்போ 45 வயசுல இருந்த எனக்கு பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. அல்லேலூயா. 40 வயசுல இருந்த பலன் 45 வயசு ஆகி வருஷம் ஆகி இன்னைக்கு 85 வருஷம் ஆகி போச்சு, எனக்கு அதே பலன் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதுதான் விசுவாசம். நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ என்னால் முடியாது, என்னால் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயம் சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், இல்லைன்னா சொல்லணும். இருந்தாலும் சரி, அந்த பலவீனங்கள் சோர்வு வரும்பொழுது கூட சரி, நாம் கர்த்தருக்கு நம்ம திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை ஆண்டவரே என்னை பலப்படுத்த ஆண்டவரேப்பா, நம்முடைய கரம் என்னோட கூட இருக்கு ஆண்டவரே சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் சமயத்தில் பலனை பெற்றுக்கொள்ள மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நம்மை பலவீனப்படுத்துகிற பிசாசு கிரிகளும் பலவீனப்படுத்துகிற யோசனை சிந்தனைகளும் நம்மை விட்டு அது நீங்கி போக வேண்டும். ஆண்டவரே அதை நீங்கி போகணும், என்னை பலப்படுத்துகிறார். புதிய ஏற்பாடுல பிலிப்பியர் புஸ்தகத்துக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்யணும் பலன் உண்டு. மறுபடியும் சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்யணும் பலன் உண்டு. நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை.
ஆண்டவரே பலவீனமாக தான் இருக்கிற ஆண்டவரே, முடியல ஆண்டவரப்பா, கர்த்தாவே இயேசுவே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரப்பா. ஆண்டவரே தாவீதை பலப்படுத்தினீர் ஆண்டவரப்பா. அவனை பலப்படுத்தும் பொழுது அவன் இடை கட்டினீர் ஆண்டவரப்பா. சாதாரண மனுஷனா இருந்த அவனை ஆண்டவரே ஆசீர்வதித்தீர் ஆண்டவரப்பா. அவனுக்கு பலவிதமான காரியங்கள் கொடுத்தீர் ஆண்டவரப்பா. கடைசியில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினீர் ஆண்டவரப்பா. திருப்பி அவரே சொன்னார், என்னை பலப்படுத்தின கர்த்தர் என்று சொல்லி அவர் போய் புகழ்ந்து போற்றுகிறார் ஆண்டவரே. அதே செஞ்ச தாவீது இன்னொரு காரியம் படிச்சுட்டார், உம்மால் ஒரு சேலைக்குள் பாவே, உன்னால் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன்? தெய்வ பலன். தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல மறுபடியும் காரியம் சொல்கிறாங்க, ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனோக்கேரும் அரணிப்பான பெரிய பட்டணங்கள் உண்டு என்று நீர் அந்த நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை திருத்தி கிளைம் பண்றார்கள், அறிக்கை செய்கிறார்கள். அந்த மனதேசிற்கு தான் கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் அதை நான் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். அதுதான் தெய்வ பலன், அதுதான் விசுவாசம். நமக்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கண்டிப்பாக என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தை ஆசீர்வார், என் பிள்ளைகளை ஆசீர்வார், என்னுடைய ஜாபை ஆசீர்வார், என்னுடைய ஃபியூச்சரை ஆசீர்வதிப்பார். நான் அவருக்காக எழுதி பிரகாசிக்குவேன். நான் எவ்வளவு தான் வேலை செய்திருந்தாலும், எவ்வளவு தான் பிஸியாக இருந்தாலும் அவருடைய நாமத்தினால் என்ன பண்ணுவேன், அவர் சுதிகான மகிமை செலுத்துவேன், வேதத்தை வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய அதாவது நான் நேரத்தை நான் அவருக்கு செலவழிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு வேதத்தை அறிந்து எவ்வளவு தெரியும் அத்தனையை மற்ற ஜனங்கள் அறிவித்து நான் தயாராவேன், நான் ப்ரிப்பேர் ஆவேன், மற்றவரை ப்ரிப்பேர் பண்ணுவேன். காரணம் என்னோட தெய்வ பலன் இருக்கிறது. ஆமா நம்ம மோசேஸ் கூட பார்க்கும் பொழுது 40 வருஷம் அவர் எகிப்தில் வந்துட்டு ராஜாவுடைய அரண்மனையில் வாழ்ந்தாப்புல. எப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சோ, நான் வந்துட்டு எகிப்தில் நான் இஸ்ரவேல் சொல்ல பொழுதும் தேசத்தை ஓடி போகிறார், போய் மீதியான் தேசத்துல போறார். அங்க போய் திருமணம் ஆகி அங்க 2 பிள்ளைகள் பிறகுது. அங்க 40 வருஷம் என்ன பண்ண ஆடுகளை மேய்க்கிறார். 80வது வருஷத்துல அவருக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. மேலே பார்க்கும் பொழுது ஒரு மலையில எரிந்து கொண்டிருக்கிறது. அது என்ன அற்புத காட்சி சொல்லிட்டு மேலே போறார். மேலே போய் பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு செடி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் செடி எரியவில்லை. அங்குதான் கர்த்தர் பேசினார், மோசே மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளதா இருக்குது, உன் பாதத்தில் சிலர் கழட்டி போடுச்சு. அந்த இடத்துல தரிசனமான மோசே ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நீ போய் என்னுடைய ஜனங்கள் அழிவு தினத்தில் வாழ்த்து கொண்டு ஜனங்கள் இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வா என்று சொல்கிறார். மோசே போற சமயத்தில் அவர் வயசு எவ்வளவோ 80 வயசு. அவர் போய் 6 லட்சம் ஜனங்கள் புருஷர்கள் மாத்திரம் டோட்டல் ஃபேமிலி எல்லாம் பார்க்கும் பொழுது 20 லட்சம் ஜனங்களை அவர் என்ன பண்ணுறாங்க எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வரார். கடலை 2 பிளக்க வைக்கிறார். மறுபடியும் மாறா தண்ணி மதுரமா மாற்றுகிறார். அந்த இடத்துல பாலைவனத்தில் 40 வருஷம் அந்த இடத்துல அவர் கூட வராங்க. எப்படி மோசைக்கு 80 வயசுல அந்த பலன் தேவை கொடுத்த பலன். இப்ப அவர் வயசு எழுதுவா 120 வயசு வருது. ஆண்டவர் சொன்னார், மோசே இப்ப யோசுவா கொண்டு போட்ட ஜனங்களை நீ மலை மேல ஏறிவாங்க. அந்த இடத்துல மோசே மரிக்க போறார். அதுல புஸ்தகம் வாசிப்போம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இங்கே ரொம்ப அழகாக மோசே பற்றி எழுதப்பட்டிருக்கும். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருள் அடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. மோசைக்கு 120 வயசு. அந்த 120 வயசுல கூட அவன் கண் இருள் அடையவில்லையா, அவன் சரித்த பலன் குறைந்து போகலையா, அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்தான், வாலிபனா இருந்தான். ஜடிப்பிள்ளைகள் நம்ம வாசிக்கும் போது இந்த பரிசுவான்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு ஆச்சரியம் உண்டாகும். மோசைக்கு கொடுத்த பலன் எனக்கு இல்லையா, தாவீது கொடுத்த பலன் எனக்கு இல்லையா, காலேபு கொடுத்த பலன் எனக்கு இல்லையா? அங்கதான் ரொம்ப கிளியரா சொல்றாங்க, இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தருகிறார் என்று சொல்லி சங்கீத புத்தகத்தில் 68ஆம் அதிகாரத்துல அந்த 35ஆம் வருஷம் நம்ம பார்க்கிறோமே. பிள்ளைகளே, இந்த காலையில் கேட்கிற ஆண்டவரே உங்களுடைய பலனை எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்களுடைய பலனை எனக்கு வேணும் ஆண்டவரப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரப்பா. நம்ம கேட்கலாம். கண்டிப்பா
ஆண்டவர் நமக்கு கொடுக்கவே கொடுப்பார். தேவன் நல்லவராக இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கிருபையுள்ளவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளி ஆண்டவரே உங்களுடைய பாதனை வந்திருக்கிறேன். என் மேல் இரக்கமாயிரம் ஆண்டவரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரப்பா. கிதியோனை கூட நான் பார்க்கும் பொழுது, கிதியோனை கூட தேவனுடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் ஜனம் முழுவதுமா நியாயாதிபதி புத்தகங்களை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அந்த தேசம் முழுவதும் பயந்திருந்தான். ஏன் பயந்தாங்க? அந்த இடத்துல அந்த பக்கத்து ஊருக்குள்ள ஜனங்கள், அதாவது வாசிக்கப்படும் பொழுது நியாயாதிபதி புத்தகத்துல ஒரு வசனம் வாசினாங்க. 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம், அங்க சொல்லப்பட்ட வசனம் Book of Judges 6th chapter verse 6 வாசிக்கும் பொழுது, இப்படி மீதியானினாலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். மீதியான ஜனங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? அறுவடையை தூக்கிட்டு போயிடுவாங்க, சாமான்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஜனங்களை ரொம்ப பயங்கர துன்பப்படுத்தினாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் முறையிட்டாங்க. தேவன் பார்த்தாங்க, இந்த ஜனங்களை காப்பாற்ற, ஜனங்கள் உதவி செய்யணும். அப்போ அவர் என்ன பண்ணார்? கீதியனை தேடி வராங்க. அதாவது அதே 6th chapterல வாசிக்கும் 12ஆம் வசனத்துல வாசிக்கும், கர்த்தர் தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யாரு? ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்பொழுது கிதியோன் வரும்போது வார்த்தை கேட்டதும் கிதியோன் என்ன சொன்னாங்க? அவரை நோக்கி, ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேர்வானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையோ என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டார், மீதியான் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தார் என்றார். கர்த்தர் கைவிட்டார் என்று அப்படி இல்லை. ஜெடி பிள்ளைகளே, ஆண்டு சம்பந்தம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, கேட்கணும். ஆண்டவரே வாசல் திறந்துள்ள மாட்டு வச்சுட்டு அப்போ மறுபடியும் ஆண்டு சொல்றாரு. verse 14 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன பண்ணுவான்? போ, நீ இஸ்ரவேலை மீதியான கையிலிருந்து நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்பிடுகிறவர் நான் அல்லவா? பிள்ளைகளே, இந்த ரொம்ப அழகான வசனம். இப்பொழுது இருக்கிற பலத்தோடு நீ போ. அவனுக்கு உணர்த்துகிறார், கிதியோனே, உங்ககிட்ட பலம் இருக்குது, நான் உன்னோட கூட இருக்கிறேன். மீதியான நீ என்ன பண்ண? நீ ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? பிள்ளைகளே, உன்னை என்னை ரட்சித்து யார்? இயேசுப்பா ரட்சித்தார். அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுகிறேன். இதோ உலகத்தில் முடிவு சதாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் சொன்னார். நமக்கு வேறு விசுவாசம். பிள்ளைகளே, அதுக்கு தான் எப்பவுமே நான் சொல்றேன், அதிகாலையில் அவரை தேவை. வேதம் ரொம்ப தெளிவாச்சு, என்னை சிநேகிக்கிறவளை நான் சிநேகிப்பேன், அதிகாலையினை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவோம்? கண்டடைவார்கள். பிள்ளைகளே, நாம் அவரை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். ஏன் நேசிக்க வேணும்? எனக்காக பாடுபட்டாரு, எனக்காக சிலுவையை சுமந்தாரு, எனக்காக ரத்தத்தை செலுத்தினாரு, என்னுடைய பாவத்தை சுமந்தார் அவரு, எனக்காக கேலி பரிகாசம் பண்ண அவமானப்பட்டாரு, நான் மறிப்பேன், அவர் மறித்தாரு, எனக்கு புது வாழ்வு கொடுத்தார், நரகத்துக்கு பாதாளத்துக்கு இருந்து என்னை மீட்டுக் கொண்டு உன்னதமான ராஜ்யம், புதியமான புதியமும் என்று கொடுத்திருக்கிறார். நான் எப்படி அவரை நேசிக்காது இருப்பேன்? அவரை நேசிக்கிறேன். நான் நன்றி செலுத்துகிறேன். அனுபவப்பா, ப்ளீஸ் அனுபவப்பா, என்னோடு கூட இருக்கிறார். உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவர், உம்முடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? வானத்தையும் பூமி படித்தவர், எல் ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர், இன்றைய உன்னோடு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? 2 பேர் 3 பேர் நாமத்துக்கு மத்தியிலே நான் இருப்பேன் சொன்னார். இன்னொரு காரியம் கூட சொன்னார், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாதனத்தில் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னார். பிள்ளைகள், இந்த காலவெளியில் இந்த நேரத்தில் கர்த்தரை ஆசீர்வதிக்க வந்தவர். அவருடைய பலன் நமக்கு வேண்டும், அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். அப்பதான் பிள்ளைகளை நான் சாதிக்க முடியும், அப்பதான் அவருக்காக நம்ம கனி கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் தேவன் சொல்வார், மகன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாத, நீ வெற்றி படுவாய், நீ போ, உன் காரியத்தை வாக்கியப்படுவ, நீ செயல்படு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து காரியங்களை வாக்கியம் பண்ணுவார்.
நாம நம் குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலத்தில் ஓரங்களில் நடைபெற்று தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாக்கியம். ஏன்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால. அவன் நம்மோடு கூட இருக்கிறது விடப்படு. அவருடைய பலன் என்னோடு கூட இருக்குது. ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்தும் ஆண்டவர். தாவீதை பலப்படுத்தின ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார்கள். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. அப்படி சொல்லும்போது தேவ பலனாகப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக்கப்பட்டது. நம்ம குடும்ப காரியம், நம்முடைய வேலை காரியம், நம்முடைய சகல காரியங்களும் ஆவியார் நம்மோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அவருடைய வருகைக்கு நம்மையும் ஆயத்தப்படுத்துவார். நம்மை ப்ரிப்பேர் பண்ணுவார். ஜெபத்தில் வழி நடத்துவார். நம்ம எடுத்து பிரோஜனப்படுத்துவார். கனி கொடுக்கும்படியாக நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள், ஆண்டவரை நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரப்பா, என் மேல் இரக்கமாயிரும். உங்களுடைய பலன் எனக்கு வேணும். உங்களுடைய கிருபை எனக்கு வேணும். ஆண்டவரப்பா, எனக்கு வேணும். ஆண்டவரே, அதுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிற பசங்க, அதாவது சவுலை பற்றியும் தாவீதை பற்றி சொல்லி சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். சவுலை ஆண்டவர் என்ன பண்ணுங்க தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிறகு இது அதாவது தேவ பலனை பற்றி நான் சொல்றேன். தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பரிசுத்த ஆவியினால் என்ன பண்ணவனே நிரப்பினான். கிருபையினால நிரப்பினான் அவனை. ஆனா சவுல் தேவனுக்கு பிரியமா நடக்கல. தேவன் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் என்ன சொன்னார்? சவுலை ராஜாவா ஆக்கினது எனக்கு துக்கமா இருக்கிறது, நான் மனசாபப்படுகிறேன் என்று சொல்லி சாமுவேலை பார்த்து சொன்னார், இவனை நான் தள்ளி போட்டு எனக்கு இருதயத்துக்கேற்ற ஒரு தாசனை, எனக்கு இருதயத்துக்கேற்ற ஒரு தாசனை, ஒரு ராஜாவை சிறுவேலுக்கு நான் என்ன பண்ணுகிறேன் தெரிந்து கொள்வேன் சொன்னார். என்ன நடந்தது? வாசிக்கப்படும் பொழுது 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் அங்கே வாசிக்கப்படும் பொழுது அதில் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 10 chapter verse 10 பாருங்கள். அங்கே சொல்லப்பட்ட காரியம், அதாவது இங்கே அவர்கள் அந்த மலைக்கு வந்த போது இதோ தீர்க்கதரிசிகள் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது, சவுலுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினதினால் அவன் அவர்களுக்குள்ளே நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னான். அப்போ சவுலை ஆண்டு என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியால அவனை நிரப்பினான். நிரப்பி அப்படி பிற்பாடு அவன் என்ன பண்ணணும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு அத்தனைக்கும் ராஜாவா ஆனான். ஓகே பசங்க, இங்க 1 சாமுவேல் புத்தகத்தில் அதே அந்த 16th chapter வாசலாம். 16th chapter 1 சாமுவேல் 16th chapter அங்க வாசிக்கப்படும். அந்த 1 சாமுவேல் 16th chapter verse 13 and 14 வாசிக்கலாம். இங்கே வாசிக்கிறது இங்கே பாருங்க. இங்கே சொல்லப்பட்ட காரியம், அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். பாருங்க, சவுல் கீழ்ப்படியில. சவுல் என்ன பண்ணுங்க? தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியில, தேவ திட்டத்துக்கு சித்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் எந்த நோக்கத்துக்காக அவனை ராஜாவாக்கினார்? தன்னுடைய ஜனங்களை நடத்தும்படியாக, தன்னுடைய வார்த்தைக்கு செவிப்படி நடக்கத்தக்கதாக அவனை ராஜாவாக்கி, அவனை சாதாரணமான கழுதை தேடி கொண்டு போனவனை ராஜாவாக்கினார் சவுலை ஆண்டவர். ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ததுனால தேவன் என்ன பண்ணாரோ அவனை தள்ளிட்டார். தள்ளிட்டு தாவீதை தெரிந்து கொள்ள. அப்ப சாமுவேல் என்ன பண்றாங்க? ஈசாயின் குமாரனாகி தாவீது சிலைக்கு போய் தாவீதை அபிஷேகம் பண்றார். அப்ப அபிஷேகம் பண்ணும் பொழுது சொல்லப்பட்ட காரியம், அப்போ பரிசுத்த ஆவியார் தாவீது மேல் வந்து இறங்கினார். அதே வசனம் கீழே வசனம் பாருங்க, verse 14, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீக்கினார். பரிந்துக்கலாம் தேவன் என்ன பண்ணாரோ, பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்கினாரோ தாவீது மேல் இறங்கினார். சவுல் கீழ்ப்படியாதனால சவுல் மேல இருந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண இங்கே சொல்லப்பட்டிருக்காரு, கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீக்கினார். போயிட்டு அப்போ பலன் போயிடுச்சுனாங்க நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது.
தேவனுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்துக்கு விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர் இடம்பெற்ற அதிகாரம் கொடுத்திருக்கிறபடி நான் ஆண்டவரே அப்பா இயேசுவே தாவீது கூட ஜெபம் பண்ணவர் ஆண்டவரே என்னை விட்டு போகாதே ஆண்டவரே உடைய கிருபை என்னை விட்டு போகாதபடி ஒரு சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதபடி உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதபடி இரவு சொல்லி அழுது கெஞ்சி கேட்டு மறுபடியும் ஒப்புரவாகிறார். இந்த காலை வெளியில் தேடி பிள்ளை ஆண்டிக்கு ஆடுது அப்படி என்னை அனுப்பி என்னை ஒன்பது பலத்தினால் இடை கட்டு மாட்டுவார். உங்களுடைய பரிசுத்த ஆவியால் என்ன பண்ணேன் என்னை நறுப்ப மாட்டுவார். எனக்கு உங்களுடைய கிருபை வேண்ட மாட்டுவார். உங்களுடைய அபிஷேகம் வேண்ட மாட்டுவார். எனக்கு வேண்ட மாட்டுவாரப்பா. 2 சாமுவேல் புத்தகம் 2 செகண்ட் சாமுவேல் 7th chapter verse 15 2 சாமுவேல் அந்த இடத்துல தான் 7ஆம் அதிகாரத்தில் இங்கே வாசிப்பது உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலின் மேல் இருந்த என் கிருபையை விலகிறது போல அவனை விட்டு விலக மாட்டேன். இப்போ அதாவது தாவீதுக்கு அவன் குடும்பத்துக்கு சொல்றார் ஆண்டவர் என்ன சொல்றாருக்கா உனக்கு முன்பாக நான் அதாவது தாவீதுக்கு முன்பாக சவுலை பத்தி சொல்றார். சவுல் இடத்தில் இருந்த என் கிருபையை விலகிறது போல அவனை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. பத்தி பேசுறாரு கிருபை போகக்கூடாது. நம்ம விட்டு ஆண்டு நம்ம விட்டு போகவே கூடாது. கிருபை போயிடுச்சுனாக்க நினைச்சு சார் தேவன் நம்ம விட்டு போயிட்டாங்க. இந்த காலங்களில் தேவன் சொன்னார் என்னுடைய பலனையும் சத்துவத்தையும் உனக்கு நான் தருகிறேன், உனக்கு என் பலத்தை கட்டளையிடுகிறேன் சொல்கிறார். இந்த காலங்களில் அனைவரும் பாசு பரிசுத்த ஆவியால் நிரப்பு, கிருபையினால் நிரப்பு. அனைவரே உமக்காக பெரிய காரியம் செய்ய நடக்கிறப்பா, உமக்காக எழுப்பி பிரகாசிக்கணும், ஊழிய செய்ய நடக்கிறப்பா. அல்லது மற்ற ஜனங்களுக்கு ஆத்மாவை பற்றி அறிவிக்க தெரிவிக்க நடக்கிறப்பா. என்னை உதவி செய்கிறாக என்று சொல்லப்படுது. ஜெயப்படுகிறேன். நிச்சயமாக தேவன் உதவி செய்வார். நிச்சயமாக நம்ம எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். தேவனுக்கு உனக்கு வேணும் அவர்கிட்ட கேட்கலாமா? அனைவரையும் பலனித்தார். ஒரு விஷயம் கண்டிப்பாக நாம் ஜெபம் பண்ணணும். எங்கள் அன்பின் பக்கம் நல்ல பிதாவே ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே எனக்கு பலன் வேணும் ஆண்டவரப்பா, எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரப்பா. இயேசுவே கர்த்தாவே ஆண்டவரே பக்கத்தை குடும்பத்தை நடத்த பலன் வேண்டும் ஆண்டவரப்பா. ஜெபிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே, உபவாசிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே, அதிகாலை எழுந்து ஜெபிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரப்பா கர்த்தாவேப்பா. வேதத்தை வாசிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரப்பா கர்த்தாவேப்பா. உலகத்தை ஜெயிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரப்பா கர்த்தா. விசுவாச ஜெயிக்க எனக்கு பலன் வேண்டும். மந்திர தந்திர சூரிய செய்கிற கட்டுகள் ஜெயிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரப்பா. உலகத்தில் எல்லா நாச மோசங்களிலிருந்து ஜெயிக்க எனக்கு பலன் வேண்டும் ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பதாக உடைய அபிஷேகம் என்னோடு கூட இருப்பதாக ஆண்டவரப்பா. நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, நான் உங்களுடைய சித்தத்தை செய்ய முடியாது, உங்க பிரியமான காரியங்களை செய்ய முடியாது. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரப்பா. ஆண்டவரப்பா கர்த்தாவே அந்த தாவீதுக்கு சொன்னது போல பலத்தால் இடை கட்டியது போல என்னை பலத்தால் இடை கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரப்பா கர்த்தாவே ஆண்டவரப்பா உடைய மகனாகி ஆண்டவரப்பா கர்த்தாவேப்பா காலேபுக்கு சொன்னார்ப்பா அந்த அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கு சொல்லி ஆண்டவரப்பா. 85 வயசான அந்த பலன் இருந்துச்சு ஆண்டவரப்பா. தாவீது கூட ஆண்டவரப்பா கர்த்தாவே ஆண்டவரப்பா பலனை கொடுத்து ஆண்டவரப்பா கர்த்தாவே கர்த்தாவேப்பா ஆண்டவரப்பா ஒன்றுமில்லாத ஆண்டவரப்பா ஆடு மேய்த்திருந்த சிங்கத்தை ஆண்டு சாகடிக்கும்படியாக ஆண்டவரப்பா கர்த்தாவே கரடியை அடித்து கொடுத்து பலன் எங்கிருந்து வச்சாங்க, கோலியாத்தை விழுத்து தள்ளி எங்கிருந்து பலன் வச்சு நீ கூட இந்த நாட்களில் அப்படி பலன் என்னோடு கூட இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வதாகப்பா. அது என்னை தரமட்டமா தாழ்த்து உடைய கருத்தை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரப்பா. என்னை ஆசிக்கிறாங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய கருமையோடு என்னை ஜெபத்தின் ஆவியால் நிரப்புகிறார். உங்களுடைய கிருபை உங்களுடைய இரக்கம் உங்களுடைய வெள்ளம் என்னோடு எங்கள் குடும்பத்தோடு பிள்ளையோடு அருளிச்சுள்ளார். ஆசீர்வதி காத்து வழி எடுத்து பலப்படுத்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபை பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னைக்கும் அன்பும் சமாதானமும் நாம் யாவருடைய கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.